இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கூடவே ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல விக்ரமாதித்தன் கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதோட தொடர்ச்சியா வேதாளம் சொன்ன 21வது கதையை கேட்கலாம். வம்சமார்கன் என்ற அரசன் வாரணாபுரத்தை ஆட்சி செய்தான். அவனுடைய மனைவி சந்திரவதனை மிகவும் அழகு வாய்ந்தவள். அவளுடைய அழகில் உள்ளத்தை பறிகொடுத்து அரசாங்க அலுவல்களை கவனிக்காமல் எப்பொழுதும் அந்தபுரமே கதி என்று கிடந்தான் அரசன். அதனால் அரசாங்க அலுவல்களை எல்லாம் அமைச்சனே கவனித்து வந்தான். அதை கண்ட பொதுமக்கள் அனைவரும், அரசனை அமைச்சன் ஏமாற்றிவிட்டு தானே எல்லாவற்றையும் அனுபவித்து ஆனந்தமாய் இருக்கிறான் என்று தூற்றத் தொடங்கினார்கள். அவர்களுடைய பேச்சு அமைச்சனுக்கு எட்டியது. அதனால் மனம் வெறுத்து வேறு ஒரு நகரத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு ஒரு வணிகனுடன் நட்பு உண்டாயிற்று. அந்த வணிகனும் அமைச்சனும் வியாபாரத்துக்காக கப்பல் ஏறி வெளிநாடு சென்றார்கள். வழியில் கப்பல் ஒரு தீவை அடைந்தது. அவர்கள் இருவரும் கப்பலை விட்டு இறங்கி ஒரு தீவுக்குள் சென்றனர். அங்கே ஒரு கோவில் இருந்தது. அதை அடுத்திருந்த மேடையில் ஒரு அழகான பெண் படுத்திருந்தாள். அவள் ஒரு தேவதையோ என அவர்கள் நினைத்தார்கள். மேலும் அவள் தங்களை சபித்தாலும் சபிக்கக்கூடும் என பயந்து கப்பலில் ஏறி புறப்பட்டனர். வெளிநாட்டுக்கு போய் வந்த அமைச்சனை அரசன் சந்தித்தான். இருவரும் நலம் விசாரித்து கொண்டனர். பிறகு அமைச்சனிடம், வெளிநாட்டில் சிறப்பான நிகழ்ச்சி ஏதாவது உண்டா என்று கேட்டான். அங்கே தான் ஒரு தேவ கன்னிகையை கண்டதாக அமைச்சன் கூறினான். அந்த தேவ கன்னிகையை தனக்கு காண்பிக்கும்படி அரசன் கேட்டான். அரசனை அழைத்து கொண்டு கப்பலில் ஏறி முன்னர் சென்ற தீவுக்கு சென்றான் அமைச்சன். அங்கே படுத்திருந்த அழகான பெண்ணை கண்டு ஆசைப்பட்டு தன்னை மணந்து கொள்ளும்படி அவளை கேட்டான் அரசன். அவளும் சம்மதித்தாள். இருவரும் மனம் புரிந்து கொண்டனர். பிறகு தன்னுடைய நகரத்துக்கு வருமாறு அவளை அழைத்தான் அரசன். அதற்கு அவள், நான் ஒரு விரதம் மேற்கொண்டிருக்கிறேன், அது நிறைவேறியதும் வருகிறேன் என்று கூறினாள். அவளுடைய விரதம் முடியும் வரையில் அரசனும் அங்கேயே காத்திருந்தான். விரதத்தின் கடைசி நாளில் அருகில் இருந்த குளத்துக்கு நீராடப் போனாள். அவள் நீராடி கொண்டிருக்கையில் நீரில் வாழும் அரக்கன் ஒருவன் அவளை விழுங்கிவிட்டான். அதை அறிந்த அரசன் அரக்கனின் வயிற்றை பிளந்து அவளை மீட்டான். அவள் அரசனிடம், நாதா, நான் தேவலோகத்தைச் சேர்ந்த மிருகாங்கதனின் மகள். என்னோடு பிறந்தவர்கள் 1000 பேர்கள். என் தந்தை என்னை விட்டு ஒரு நாளும் உணவு உண்ண மாட்டார். ஒரு நாள் நான் பார்வதி நோன்பு நோற்கப் போயிருந்தேன். திரும்பி வருவதற்கு நேரமாகிவிட்டது. உணவு வேளையில் என்னை காணாத என் தந்தை என்னை ஒரு அரக்கன் விழுங்க வேண்டும் என்று சாபம் கொடுத்து விட்டார். பிறகு வம்சமார்கன் என்ற அரசனை மணந்து நீரில் உள்ள அரக்கனால் விழுங்கப்பட்ட உன்னை உன் கணவன் காப்பாற்றுவான் என சாப விமோச்சனமும் கூறினார். அதன்படி இன்று நடந்துவிட்டது. இனி நாம் இருவரும் உங்களுடைய நகரத்துக்கு போகலாம் என்றாள் அவள். அரசனும் அவளும் சொந்த நகரத்துக்கு போனார்கள். அரசன் முன்பு போலவே அந்தபுரமே கதி என்று கிடந்தான். அதை அறிந்த அமைச்சன் நஞ்சை உண்டு தற்கொலை செய்து கொண்டான். விக்ரமாதித்தனே, அமைச்சன் ஏன் தற்கொலை செய்து கொண்டான்? காரணத்தை கூறு விக்ரமா. சொல்கிறேன். தேவ கன்னிகையை பற்றி கூறி அவள் இருந்த இடத்தை அரசனுக்கு காண்பித்ததால் அரசன் மறுபடியும் முன்போலவே அந்தபுரத்தில் மதிமயங்கி கிடந்தான். அதற்கு தானே காரணம் என்று உணர்ந்த அமைச்சன் தற்கொலை புரிந்து கொண்டான். பலே விக்ரமா, பலே, சரியான தீர்ப்பு. இப்படி கூறிவிட்டு மீண்டும் மரத்திலே போய் தொங்கியது வேதாளம். மறுபடியும் மரத்தின் அருகில் சென்று வேதாளத்தை பிடிக்கிறான் விக்ரமன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த வீடியோல வேதாளம் சொன்ன 22வது கதையை கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேதாளம் சொன்ன எல்லா கதைகளையும் நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னும் சில கதைகள் தான் இருக்கு. வேதாளம் சொன்ன கடைசி கதையில தான் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் காத்துட்டு இருக்கு. அந்த சஸ்பென்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.